ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு சிஎம் 38 மாவட்ட கலெக்டர்ஸ், எஸ்பிக்கள், டிஜிபிக்கள், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் ஒரே ஹாலில் கூட்டி 2 நாள் 43 பிரச்சனைகளை ரிவ்யூ பண்ணுறாரு. இது என்ன பிரேக்கிங் நியூஸா ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை. என்ன கேட்டால் இது ரொட்டீன், எல்லா சிஎம்முமே பண்ணுறது. ஆனால் அதே அந்த ஹாலில் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க முகத்துக்கு நேராக சிஎம் விஜய் சொன்ன ஒரே ஒரு வரி இன்னைக்கு வரலாற்றை உருவாக்கியிருக்கு. அது ரொட்டீன் கிடையாது, அது ஒரு அமைதியான வெடி அப்படின்னு சொல்லலாம். அது கண்ணு வெடியா இல்லை மனித வெடிகுண்டா தெரியல. சிஎம் சொன்ன அந்த வரி தான், தப்பு செஞ்சவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தண்டிங்க, அரசியல் தலையீடு வேண்டவே வேண்டாம், அப்படி யாருமே உங்கள் முடிவுகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, யூ ஹாவ் ஃபுல் ஃப்ரீ ஹேண்ட் அப்படின்னு சொல்றார். ஆனால் ஒரு அப்பாவி கூட விசாரணை என்கிற பேரில் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் முகத்தை பார்க்குறாரு சிஎம் விஜய் அவர்கள். நாம் சொல்கிற இந்த விஷயம் வெறும் நியூஸ் கிடையாது மை ஃப்ரெண்ட்ஸ், இது ரெக்கார்டில் இருக்கு. இந்தியா டிவி, டெக்கான் ஹெரால்டு, இந்தியா டுடே, த ஹிந்து, எல்லா நேஷனல் மீடியாவையும் இது இன்னைக்கு தமிழ்நாட்டு பக்கமாக இழுத்துருக்கு. அவங்க எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிஎம் தன்னுடைய முதல் கலெக்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் ஏன் இந்த பெரிய வரியை கண்டிப்பாக ஆன் ரெக்கார்டில் இவ்வளவு அழுத்தமாக சொல்லணும்? ஏன்னா அவருக்கு தெரியும், அந்த ஒரு வரி தான் கடந்த 10 வருடங்களாக தமிழ்நாட்டின் சிஸ்டத்தையே உடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் இந்த கான்ஃபரன்ஸை 2 நாளாக தமிழ்நாட்டில் நடந்த இந்த கான்ஃபரன்ஸை ஒரு நியூஸாக பார்க்க மாட்டேன், ஒரு இன்வெஸ்டிகேஷனாக பிரித்து பார்க்க போகிறோம். ஏன்னா மீடியா எல்லாம் எப்படி இதை ரிப்போர்ட் பண்ணிச்சு தெரியுமா? சிஎம் விஜய் ஸ்கீம்ஸ் ரிவ்யூ பண்ணுறாரு, அவ்வளவுதான். ஒரு புல்லட்டின், ஒரு லிஸ்ட். ஆனால் நான் இந்த ஃபைலை படித்தப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயங்களே வேற. இது ஒரு ரிவ்யூ கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ரீவயரிங். ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறது ஒரு விஷயம்தான், ஆனால் சிஎம் விஜய் அவர்கள் பண்ணியிருப்பது தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தின் அந்த வயரிங்கையே மாற்றுறது. அது முற்றிலுமாக வேற விஷயம். இன்னைக்கு 3 கேள்விகளுக்கு நாம் இந்த வீடியோவில் பதில் சொல்ல போகிறோம். 1, அவர் கொடுத்த இந்த ஃப்ரீ ஹேண்ட் உத்தரவு உண்மையிலேயே தமிழ்நாட்டில் எந்த பெரிய அநியாயத்தை உடைக்கப் போகுது? 2வதாக, டாஸ்மாக், ட்ரக் ஃப்ரீ, சிங்கப்பெண் ஃபோர்ஸ் இதெல்லாம் எப்படி ஒரே ஒரு ஐடியாவுடைய ஃபுட் நோட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எல்லாமே தமிழ்நாட்டின் ஒரே ஒரு முக்கிய மாற்றத்திற்கான அடித்தளம், அது எப்படின்னு பார்க்கணும். 3வதாக, இது எங்கே ஃபெயிலாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நாமளே அதுக்காக தயாராக இருக்கணும், நேர்மையாக பேசணும். கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில் ஒரு மெட்ரிக், ஒரு அளவு சொல்ல போறேன். அதை வச்சு இந்த அரசு எப்படி ஜெயிக்குதா இல்லையான்னு, அல்லனா தோற்குதான்னு நீங்களே அந்த அளவையால் அளக்க முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், முதல் விஷயம், அந்த ஃப்ரீ ஹேண்ட். இதுக்கு அர்த்தம் தெரியணும்னா முதல்ல தமிழ்நாட்டின் பழைய மெஷின் எப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு தெரியணும். கடந்த 10 வருடங்களாக தமிழ்நாட்டு காவல்துறை யாருக்கு பதில் சொல்லுச்சு? யாருக்கு பயந்து இருந்துச்சு? சட்டத்துக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு இன்விசிபிள் லேயர் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. வட்டம் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஒரு எஃப்ஐஆர் போடணுமா வேண்டாமா, ஒரு ஆளை பிடிக்கணுமா விடணுமா, ஒருத்தனை ஜெயிலுக்குள்ளே போடணுமா அடிக்கணுமா வேண்டாமா, பயமுறுத்தணுமா வேண்டாமா, அது ஸ்டேஷனில் முடிவாகலை. தமிழ்நாட்டில் ஒரு ஃபோன் காலில் முடிவாகிட்டு இருந்துச்சு. அந்த ஆஃபீஸருக்கு திறமை இல்லாமல் கிடையாது, ஆனால் அவருடைய கை கட்டப்பட்டு இருந்துச்சு. ஹேண்ட்கஃப்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு போலீஸ் ஃபோர்ஸே கைவிலங்கு மாட்டப்பட்ட ஃபோர்ஸ். இப்போ சிஎம் விஜய் பண்ணது என்ன தெரியுமா? அதே ஆஃபீஸர்ஸ், அதே ஸ்டேஷன்ஸ், அதே சட்டம், ஒன்றுமே மாற்றலை. மாற்றினது ஒரே ஒரு விஷயம், அந்த ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர், ரிப்போர்ட்டிங் லைன். அந்த இன்விசிபிள் லேயரை சிஎம் விஜய் அவர்கள் தூக்கி எடுத்து வீசிட்டாரு. இனிமே நீங்கள் அரசியலுக்கு பதில் சொல்ல வேண்டாம், சட்டத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இது சாதாரண விஷயமா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் ஒரு துப்பாக்கியை நாம் மாற்றலை, அதோடைய ட்ரிகரை யார் இழுக்கலாம்ங்கிறத மட்டும் மாற்றிருக்கிறாரு சிஎம் விஜய். இது வெறும் டயலாக் இல்லைன்னு நமக்கு எப்படி தெரியும்? அவர் சொன்னது வெறும் டயலாக் இல்லை அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவர் அதனுடைய ஸ்ட்ரக்சரையே மாற்றிட்டாரு. இந்த ஆஃபீஸர்ஸுக்கு அவர் போட்ட ஆர்டர்ஸ் என்னன்னு நீங்கள் பாருங்கள். குற்றம் நடந்த பிறகு ரியாக்ட் பண்ணாதீங்க, ரூட் காஸை, அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு
அந்த பிரச்சனை வரும் முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாதமும் லா அண்ட் ஆர்டர் ரிவ்யூ மீட்டிங் கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிறது 2வது ஆர்டர். நிலப்பிரச்சனை, அதாவது லேண்ட் டிஸ்பியூட்டில் தான் தமிழ்நாட்டில் கிராமத்தில் ரவுடிசம் அதிகமாக வர்றதுக்கான மூல காரணம். அதனால ஒவ்வொரு மாவட்டத்திலையும் லேண்ட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கமிட்டி அமைத்து 2 வாரத்துக்கு ஒரு முறை அந்த கமிட்டியை கூட்டி பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடி நீங்க தீர்க்கணும். இது ரியாக்ட் பண்ற போலீஸ் கிடையாது, இது ப்ரிவென்ட் பண்ற ஒரு ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது தான் அவருடைய அடுத்த ஆர்டர். இதுக்கு உலகத்துல மிகப்பெரிய ஒரு உதாரணம் இருக்கு. ஜப்பான்ல இருக்கக்கூடிய பிரிஃபெக்சுரல் போலீஸ் சிஸ்டம். அங்க லோக்கல் அரசியல்வாதி காவல்துறைக்கு ஒரு ஆர்டரும் போட முடியாது. இதுக்கு பேரு ஸ்ட்ரக்சரல் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல் கை காவல்துறைக்கு மேல படாது. அதனாலதான் ஜப்பான் உலகத்திலேயே குற்றம் மிகவும் குறைந்த நாடாக இருக்கு. சிஎம் விஜய் இப்ப தமிழ்நாட்டு காவல்துறையையும் அதே டைரக்ஷன்ல நகர்த்துறாரு. உலக அளவில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சிக்னல். இங்க சட்டம் அரசியலுக்கு வளையாது. ஒரு நாட்டுடைய ஒரு மாநிலத்துடைய growthக்கு அடிக்கலே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப 2வது விஷயம், இது ஒரே ஒரு ஐடியாவுடைய பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க டாஸ்மாக ஒரு தனி நியூஸா நினைக்க கூடாது. அதோடைய உண்மையான பாயிண்ட்டை அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். விஜய் சிஎம் ஆன 2வது நாளே 717 டாஸ்மாக் கடைகளை மூடினார். இது நீங்க வெறும் கடைகள் மூடினாங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது. கணக்கு பாருங்க, மொத்தம் 4765 கடைகள், டாஸ்மாக் கடைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுல 717, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு 6 கடையில ஒரு கடையை மூடியிருக்காங்க. எங்க இருந்துச்சு அந்த 717 கடைகள்? 276 கோயில் பக்கத்துல, மசூதி பக்கத்துல, சர்ச் பக்கத்துல, 186 ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பக்கத்துல, 255 கடைகள் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. இது ஒரு மாரல் டிராமா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பள்ளிக்கூடம், கோயில், அந்த சென்சிட்டிவ் ஜோன்ஸ்ல இருந்து லோக்கல் அரசியல் மாஃபியாவுடைய ப்ரொடெக்ஷனை, அவனுக்கு இருந்த அந்த ப்ரொடெக்ஷன் கவரை தூக்கி எடுத்துட்டாரு. அதே ஃப்ரீ ஹேண்ட், அதே ஐடியா, ட்ரக் ஃப்ரீ உத்தரவு, சேம் ஸ்பைன். போதைப்பொருள் குற்றத்தில் ஈடுபட்டவனை உடனே கைது பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாரு. ஒவ்வொரு மாதமும் மாவட்ட லெவல் ட்ரக் ப்ரிவென்ஷன் கமிட்டி நீங்க கூட்டணும். அதோடைய ஒரு ஷார்ப் பாயிண்ட் அவர் சொல்றாரு. இந்த 2 நாளாக நடந்த கூட்டத்தில் சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர் மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஹப்பில் வேலை செய்கிற வெளிமாநில ஒர்க்கர்ஸ், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் மத்தியில் ட்ரக் அப்யூஸை நீங்கள் கண்டிப்பாக கண்காணிக்கணும். ஆனால் அதே சமயத்தில் அவங்கள தரக்குறைவாக ட்ரீட் பண்ணக்கூடாது. ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால், பீகார், நார்த் ஈஸ்ட்ல இருந்து வர்ற அந்த தொழிலாளர்கள் தாக்கப்படவோ சம்பளம் அப்படிங்கிற முறையில் சுரண்டப்படவோ கூடாதுன்னு சொல்றாரு. இப்படி ஒரு சிஎம் தமிழ்நாட்டில் வருவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மை ஃப்ரெண்ட்ஸ். என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ளஸ் டிக்னிட்டி, அதாவது சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கணும், அதுக்காக அவனுடைய டிக்னிட்டியை நீங்கள் சுரண்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரே கையில் 2 விஷயத்தையுமே கொடுக்குறாரு. இப்போ எனக்கு ரொம்பவும் பிடிச்ச பாட்டு தான் அடுத்த விஷயம், விமன் அண்ட் சில்ட்ரன் சேஃப்டி. சிஎம் விஜய் அவர்கள் இதை நான் நெகோஷியபிள் அப்படின்னு சொல்கிறாரு. இது வெறும் வார்த்தை கிடையாது. சிஎம் ஆன உடனே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெண்கள் பாதுகாப்புக்கான தனி ஸ்பெஷல் ஃபோர்ஸ். கான்ஃபரன்ஸில் இன்னும் கடினமாக சொல்கிறாரு, பெண்களுக்கு எதிரான குற்றம் போஸ்கோ கேஸில் எஃப்ஐஆர் போடுறதுல தாமதம் இருந்தால் நான் சகிக்கவே மாட்டேன் அப்படின்னு காரசாரமாக பேசுகிறார். அதோட சேர்த்து ஒரு ஆர்டர் ஆஃபீஸர்ஸ்க்கு பயப்படுற அளவில் கொடுக்குறாரு. வெறும் கிரைம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க, இன்வெஸ்டிகேஷனுடைய குவாலிட்டியை பாருங்க அப்படின்னு சொல்கிறார். பாதிக்கப்பட்டவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தீங்களான்னு பாருங்க, பெண்டிங் கேசஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க, ஒவ்வொரு மாசமும் ரிவ்யூ பண்ணுங்க. இது ஒரு சாதாரண ஸ்கீம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது அக்கௌண்டபிலிட்டியை, ஒரு மாநிலத்தின் லா அண்ட் ஆர்டர் அக்கௌண்டபிலிட்டியை ஒரு ஆஃபீஸருடைய தலைக்கு மேலேயே கட்டி வைக்கிறது. இப்போ இதுக்கு நான் ஒரு ஹைப்போதீசிஸ் சொல்கிறேன். இது கவர்மெண்ட் நம்பர் கிடையாது, இது நம்ம கணக்கு. ஸோ இதை நான் என் தலை மேலே கட்டிக்கிறேன். ஒரு பெண், தமிழ்நாட்டில் ஒரு பெண் வேலைக்கு போகலைன்னா அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காரணம் பாதுகாப்பாக போய் வர முடியுமா அப்படிங்கிற பயம். அந்த பயம் குறைஞ்சா நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி, கிராமப்புறமாக இருந்தாலும் சரி, பெண் தொழிலாளர்கள் பங்களிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் ஏறும். அப்படி அதிகமாகக்கூடிய ஒவ்வொரு சதவிகிதமும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கான ஜிடிபி, பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கும். ஸோ சிங்கப்பெண் ஃபோர்ஸை வெறும் சேஃப்டி ஸ்கீமாக நீங்கள் பார்க்கக்கூடாது. அது ஒரு எக்கனாமிக் இன்ஜினை அன்லாக் பண்ணுற ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கீ. ஆனால் இங்கே ஒரு விஷயம் நாம் எல்லாருமே நேர்மையாக சொல்லியாகணும்.
நாம சொன்ன இந்த விஷயங்கள்ல மொத்த கதையில 3 முக்கியமான மிகப்பெரிய சிக்கல்கள் தமிழ்நாட்டுக்குன்னே இருக்கு. சிக்கல் நம்பர் 1, இந்த ஹால்ல சொல்லக்கூடிய ஆர்டர் கிரவுண்டில் உண்மையிலேயே நடக்குமா? ஒரு சிஎம் செக்ரட்டேரியட்டில் யாரா இருந்தாலும் விடாதீங்க, பெரிய ஆளா இருந்தாலும் விடாதீங்கன்னு சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா ஒரு தாலுகா லெவல் ஆஃபீஸர், ஒரு கலெக்டர் லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர், அந்த ஊர்ல செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒருத்தன் மேல ஒரு ஃபோன் கால் வந்த பிறகும் கூட அந்த போலீஸாலேயோ கலெக்டராலேயோ தாலுகா ஆஃபீஸராலேயோ நடவடிக்கை எடுப்பாரா, எடுக்க முடியுமா? அதுதான் ரியல் டெஸ்ட். டைரக்டிவ் வேற, டெலிவரி வேற. சிக்கல் நம்பர் 2, திமுக ஆளுங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் புதுசு கிடையாது, போஸ்கோ கேசஸ் எங்க காலத்திலையும் இருந்துச்சு, நாங்களும் போலீஸ் ரிஃபார்ம் பற்றி பேசணும்னு சொல்லுவாங்க. அது ஓரளவுக்கு உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நாம எப்போவுமே மறைக்க மாட்டோம். ஆனால் வித்தியாசம் ஒன்றே ஒன்று தான். இந்த முறை அரசியல் லேயரை ஆஃபீஸருக்கும் சட்டத்துக்கும் இடையில இருந்து எடுக்கிற முயற்சி ரெக்கார்ட்லேயே வந்திருக்கு. தலைமைச் செயலகத்தில் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அது நடந்தா புது வசந்தம், நடக்கலைன்னா அதுவும் ரெக்கார்டில் இருக்கும். எந்த ஐபிஎஸ் எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை நாம தண்டிக்கணும், ஏன் அவங்க இதை பண்ணலை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்கள அலைய வைக்க முடியும். ஏன்னா தலைமைச் செயலகத்தில் ரெக்கார்டில் சிஎம் உடைய ஆர்டர் இருக்கு. சிக்கல் நம்பர் 3, இதுதான் சிஎம் விஜய் அரசுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் மை ஃப்ரெண்ட்ஸ், பணம். இதுதான் மிகப்பெரிய சிக்கல். நாம முன்னாடி பேசின அந்த ஒயிட் பேப்பர் ஞாபகம் இருக்கா? கஜானா காலி. இப்போ 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட்டு, 717 டாஸ்மாக் கடைகளை மூடினதுனால ரெவென்யூ வருமானம் இழப்பு. கை இறுக்கமா இருக்கா இல்லையா? ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்க முடியும், போலீஸுக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்க முடியும், ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்க முடியும். ஆனால் தப்பு நடந்தா ஒரு குஷன் வேணும், விக்டிமுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், புது ஃபோர்ஸை நடத்த பணம் வேணும், ஏற்கனவே வரக்கூடிய லாபத்திலிருந்து இப்போ குறைஞ்சிருக்கக்கூடிய அந்த வருமானத்தை காம்பன்சேட் பண்ணணும். அதாவது ரிஃபார்முக்கு அல்லது வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு மக்களை பாதுகாக்கிறதுக்கு நல்ல எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது ஃப்ரெண்ட்ஸ், பட்ஜெட் வேணும். அதனால தான் இந்த கான்ஃபரன்ஸ் 2026-27க்கான பட்ஜெட் கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்துச்சு. ஆர்டரை பட்ஜெட் பேக்கப் பண்ணுமா? அதில் ஒரு பாதி கதை இருக்கு. நாம் இதுவரைக்கும் சொன்ன இந்த விஷயங்கள், இது தமிழ்நாட்டு கதை மட்டுமா, இது இந்தியா கதையா? நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உலக அளவில் அமெரிக்காவை இழுக்கக்கூடியது வாஷிங்டன் கிடையாது, கலிஃபோர்னியா. இது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம். இந்தியாவை $30 trillion வல்லரசாக மாற்ற போகிறதும் ஒரு சில இன்ஜின் ஸ்டேட்ஸ் தான், ஒரு சில மாநிலங்கள் தான். ஆனால் எந்த இன்ஜினும் ஓடணும்னா அடிப்படையாக இருக்க வேண்டியது சட்டம், பணத்துக்கும் அதிகாரத்துக்கும் வளையக்கூடாது. ஸோ தற்போது தமிழ்நாட்டில் வரக்கூடிய முதலீட்டாளர்கள், இன்வெஸ்டர்ஸ், அவங்களுக்கு முதல்ல வரக்கூடிய தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டு சிஎம்மின் போலீஸ் அரசியலுக்கு வளையாது அப்படின்னு ரெக்கார்டு சொல்லுதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வெறும் மாநில நிர்வாகம் கிடையாது, அது ஒரு மாநிலத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை. அது இந்தியாவுடைய வளர்ச்சியை, இந்தியாவுடைய growth ஸ்டோரிக்கு தமிழ்நாடு போடுற ஒரு அடிக்கல். தமிழ்நாடு நேர்மையாக நடந்தா இந்தியா பலம் அடையுது. இப்போ நான் சொன்ன அந்த மெட்ரிக், ப்ராமிஸ் பண்ண அந்த மெட்ரிக், அந்த அளவுகோலுக்கு வருவோம். இன்னைக்கு ஸ்கீம் எத்தனை அனௌன்ஸ் பண்றாங்கன்னு நீங்க பார்க்கக்கூடாது, நாட்களை எண்ணுங்க. எந்த நாள் தமிழ்நாட்டில் முதல் தடவை ஒரு செல்வாக்கு இருக்கிறவன் ஒரு ஃபோன் கால் வந்ததும் விடுதலையாகாம தண்டிக்கப்படுறானோ, அந்த நாள் தான் இந்த கான்ஃபரன்ஸ் உண்மையாக ஜெயிச்ச நாள். அந்த நாள் வர்ற வரைக்கும் இது வெறும் வார்த்தை தான். ஆனால் அந்த நாள் வந்தா இந்த 2 நாள் கூட்டத்தில் சிஎம் விஜய் அவர்கள் போட்ட ஒவ்வொரு ஆர்டருமே வரலாறு. நோட் பண்ணி வச்சுக்குங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் ஒரு ஃப்ரீ ஹேண்டை ஒரே ஒரு குரல்ல எழுதி வச்சுக்கிட்டு போயிருக்கிறார். ஓர்ந்து கண்ணோட திரை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை அப்படின்னு சொல்றார். ஆராய்ந்து ஒருத்த மேலையும் பாரபட்சம் காட்டாம யாராக இருந்தாலும் ஒரே நீதி, அதுதான் நேர்மையான ஆட்சி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. சிஎம் விஜய் அந்த ஹாலில் சொன்னதும் இதுதான். அண்ணாவின் வார்த்தைகளை சொல்லி மக்களோடு இரு, மக்களுக்காக இரு அப்படின்னு பேசுறாரு. இப்போ அவர் அந்த வார்த்தையை வெறும் வார்த்தையா நிறுத்துறாரா, முறையா மாத்துறாரான்னு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் பார்க்குறேன், நீங்களும் பார்க்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அழகான வீடியோ. ஒரு கூட்டத்தை கூட்டி வந்து தமிழ்நாட்டை எப்படி பாதுகாக்கணும்னு வெறும் 2 வருடங்கள் அரசியலில் இருந்த ஒரு மனிதனா இப்படி செய்ய முடியும் அப்படின்னு ஆச்சரியத்துக்கு உள்ளாகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி நடக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சிஎம் விஜய் அவர்கள் சொன்னது தமிழ்நாட்டில் நடக்குமா?
தமிழ்நாடு முழுவதும் இதை அனுபவிக்குமா, நல்ல விஷயங்களை அனுபவிக்க போகிறாங்களா, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஹோப் பாசிட்டிவ், ஹோப் நெகட்டிவ் அப்படின்னு போடுங்க மை ஃப்ரெண்ட்ஸ். பாசிட்டிவ்னா பாசிட்டிவ்னு போடுங்க, ஹோப் இஸ் நெகட்டிவ்னா நெகட்டிவ்னு போடுங்க. பட் நெகட்டிவ்னு போடுறவங்க ஏன்னு போடுங்க, பாசிட்டிவ்னு போடுறவங்க ஏன்னு போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்கங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.